கேட்டேன், நீ முதல்ல வந்ததானே? முதல்ல வந்து உங்களோட தான் நானும் வந்தேன், நீ அவங்கிட்ட எங்க போனேன்னு கேட்டேன். அப்ப என்ன பார்த்துட்டு கீழ இருக்குன்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், ஏன் aku baru je sampai ni அப்படினுச்சா? ஆமாக்கா, bapak aku baru hantar lah, aku baru je sampai, motor aku rosak அப்படின்னு சொல்லிச்சு பாருங்க. அப்ப வந்தது யாரு? அதே மாதிரி அவங்க வந்து எப்போதும் ஒரு கையில பிங்க் கலர் ஃபைல் வச்சிருப்பாங்க. அந்த ஃபைலும் இருந்துச்சா? அதே பிங்க் கலர் ஃபைல் அது இருந்துச்சுக்கா. அவங்களே தான். ஆனா நான் கூப்பிட ஒரு வாட்டி 2 வாட்டி திரும்பி தான் பார்த்தாங்களே தவிர என்கிட்ட எந்த ஒரு வார்த்தையுமே வாய் திறந்து பேசல. அப்ப நான் செகு கிட்ட சொன்னேன், இந்த மாரி காலைல இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு. அப்ப செகு சொன்னாங்க, அதை இக்னோர் பண்ணிடு, நீ அதை பத்தி யோசிக்காத, பேசலா அப்படின்னு சொன்னாங்க. டீச்சர் வந்து நார்மலா சொல்லிருப்பாங்க, நான் அவங்களே அங்க பயந்து தான் போயிருப்பாங்க நினைத்தேன். ஐயோ இப்படிலாம் நடந்துச்சான்னு. ஆமாக்கா, ஏன்னா இன்னொரு இன்சிடென்ட்டும் அங்க நடந்துச்சு. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி கிண்டல் பண்ணோன்னே அப்ப நான் வந்து ஒண்டி நான் வரமாட்டேன் அந்த விளாக்கு, நான் அங்கேயே உட்காந்துருவேன் கீழேயே, அப்படி வெள்ளனே வந்துட்டாலாம். உம்மி கிட்ட சொன்னீங்களா இல்லையா? நான் சொன்னதுக்கு அது என்ன இப்போ இலக்குன்னு கேக்குது. என்ன கடைசியில நம்பிச்சா இல்லையா? அதுவும் ஆடி போயிருக்குமே, யாராது? இல்ல, பயந்துருச்சு, உண்மையாமே அதுவும் பயந்துருச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேபி அது வேறையா இருக்கலாம், உங்ககிட்ட உன்னை கச்சர் பண்ணல, மேபி உங்ககிட்ட விளையாட வந்திருக்கலாம், இல்ல என்னோட ரூபத்துல சும்மா வந்திருக்கலாம், அதுக்கு என்ன பிடிக்கும் போலக்கு அப்படி சொல்லிச்சா. ஏன்னா நீ என்ன பயமுடுத்துற அப்படி சொல்லி அதுக்கு வந்துட்டு நான் போவே மாட்டேன். அதுக்கு வந்துட்டு ஒரு மாசமோ 2 மாசம் கழிச்சுக்கா, எங்களோட பேட்ச்ல உள்ள பையன், அவரு வந்து கோகரிக்குலம் ப்ரோக்ராம் இருக்கும்ல, அதுக்கு வந்து வீட்டுக்கு போயிட்டு தான் ஷர்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வருவாரு, யூனிஃபார்ம சுக்கானோட. அப்ப போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வர வழியில அவரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவருக்கு ஐயோ ஆக்சிடென்ட் ஆகி அவரு அந்த இடத்துலயே இறந்துட்டாரு, ஆக்சிடென்ட் ஆன இடத்துலயே. சோ ஆனா என்னோட இன்சிடென்ட் முடிஞ்சு 2-3 பேர் வந்து அவரை மாரியே அங்க உட்காந்து அழுவுறது அந்த மாரி பாத்துருக்காங்க. அப்படின்னா எனக்கு நடந்த சம்பவம் வந்து அப்பதான் வந்து டீச்சர்ஸ் எல்லாம் வந்து இது உண்மையா இருக்கலாம். ஆரம்பத்துல அப்படின்னா உங்களை நம்பலையா டீச்சரு? தெரியலக்கா, நான் போயிருக்கேன் பாருங்க துரத்திக்கிட்டு உமின்னு. எனக்கு இப்ப நினைச்சாலும் பயமா இருக்கு. அதுக்கப்புறம் உமியா எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு டவுட் வந்திருக்குமே, இது உண்மையிலேயே உமியா? ஆமாக்கா, நான் போறது இல்லையே, நான் அதுக்குங்கிட்ட அந்த பிளாக் பக்கமே போறது இல்ல. அத்தனை மணிக்கு நான் Form 5 முடியிற வரைக்குமே நான் அந்த பக்கம் போறதே இல்லை வண்டி. ஏன்னா வீட்டுல நான் சொன்னேன் இந்த மாரி வந்து, அப்ப தாத்தா சொன்னாரு, வேணாண்டா அதுக்குங்கிட்டு ஒண்டியா போவேணாங்களாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா போங்க, ஒண்டி தான் போவேனா. இப்ப முடிச்சிட்டீங்களா வெற்றிகரமா படிப்ப? படிப்பு முடிச்சு எஸ்பி முடிஞ்சு காலேஜ் முடிச்சுட்டு வேலை செய்யறேன் காப்பேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த கதையை பத்தி யோசிச்சிருக்கீங்க, பேசிருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல தூங்கும் போது உமி வர போறாங்க பக்கத்துல. ஏன் வரமாட்டாங்களா? உமி ரூபத்துல வர போறாங்க. ஏங்கா நான் ஒரு வாட்டி பட்டதே போதும். அதே அந்த பிங்க் கலர் ஃபைலோட. வேணாம். ஓகேமா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ. ஓகேக்கா. இந்த கதைகள்லாம் மீண்டும் கேட்கணுமா? ஷாக் பாட்காஸ்ட் வாயிலாக கேட்கலாம். SYOK. மர்மமான அனுபவம் உங்க வாழ்க்கையிலும் நடந்திருக்கா? கால் பண்ண லைன் கிடைக்கலையா? வருத்தப்பட வேண்டாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க கதையே கிடையாது, உங்க பெயர் #MDன்னு டைப் பண்ணி 0364913333 என்ற எண்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமை இரவு மணி 11க்கு